சீனாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிச்சுவான் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் திபெத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலம் சமீப நாட்களுக்கு முன்னாடி சீன அரசினால் ரொம்ப கோலாகலமாக பிரம்மாண்டமாக வந்துக்கிட்டு திறப்பு விழா கண்டப்பட்டு ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஓப்பன் பண்ணி சில நாட்கள்லேயே இந்த பாலம் இடிஞ்சு ஆற்றுக்குள்ளே விழுந்தது. ரொம்பவே ஒரு பரபரப்பாகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் நடந்திருக்கு. திபெத்தோட ஹைவே இருக்கு இல்லையா, அந்த ஹைவேல அமைந்திருக்கக்கூடியதான் இந்த ஹாங்கி பாலம். இந்த ஹாங்கி பாலம் தான் இப்போ திடீர்னு மலைச்சரிவு ஏற்பட்டு அப்படியே ஒட்டுமொத்த பாலமும் அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 758 மீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தை இப்போதைக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நல்ல வேலையை இந்த மலைச்சரிவு ஏற்பட்டு இந்த பாலம் விழுகிறப்ப எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் எந்தவித போக்குவரத்தும் அந்த பக்கம் செல்லவில்லை. அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், இந்த பாலம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள்லேயே இடிந்து விழுந்தது. சீனாவோட கட்டுமான ஒரு பணி குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய பதிவுகளை, தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒண்ணுங்க, சீனா எப்படின்னா தங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் சரி, தான் விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சரி இல்லை அப்படின்னா அந்த பொருளை உருவாக்குறது காட்டிலும் இன்னும் மிக சிறப்பாக குவாலிட்டியாக உருவாக்குங்க. அந்த அடிப்படையில் இந்த இடிந்து விழுந்த ஹாங்கி பாலம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் நவீன தொழில்நுட்பத்தோடையும் சிறப்பான ஒரு குவாலிட்டியோடு கட்டுவாங்கிறது தான் எனக்கு என்னமோ தோணுது. அப்படிப்பட்ட தகவல்கள் வந்தால் கண்டிப்பாக நான் அந்த தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹாங்கி பாலம் எப்படிப்பட்ட பாலங்கிறத அவங்க சொல்லிட்டேன். எப்படி இருந்து விழுந்து இந்த வீடியோவும் நம்ம பார்த்துட்டோம். இதை பற்றி தகவல்கள் கருத்துக்கள் இருந்தால் கீழே பதிவிடுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்